பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நான் என்னோடய சைல்டுஹுட்டில் நான் எப்படி இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த 2 ட்ரீம்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சு, இது 2 பற்றி உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா அப்போல்லாம் ரேடியோ தான், வீடியோ இதெல்லாம் கிடையாது. ரேடியோவில் ஜீசஸ் கால்ஸ் ப்ரோக்ராமை அம்மா ஈவினிங் 6 o'clock டிஜிஸ் அங்கிள் பேசுகிறத வைப்பாங்க. இப்போ என்னையும் சிஸ்டரையும் உட்காந்து கேட்க சொல்லுவாங்க, ப்ரேயர்லாம் பண்ண சொல்லுவாங்க. அப்போது நான் அங்கே உட்காந்து கேட்கும்போது நான் அப்போவே இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ நான் என் தங்கச்சி ரொம்ப அடிச்சிடுவேன். சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவள் விளையாட வந்தான்னா எனக்கு ஜெலஸ் ஆகி நான் அவளை அடிச்சிடுவேன். அப்போது இந்த ப்ரேயர்லாம் கேட்குறனால எனக்கு இயேசுப்பா எனக்குள்ளே ஒரு மனமாற்றம் கொடுத்தனால, இயேசப்பா நான் தங்கச்சியை அடிக்கவே கூடாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செவுரில் மூஞ்ச புதைச்சி நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. அப்புறமா நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் நான் அவளை அடிக்கிறதே அப்படி நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இப்படி தான் நான் ரட்சிக்கப்பட்டது, இயேசுப்பாவை தெரிஞ்சு கொண்டது. நான் ரொம்ப சைல்டாக இருக்கும்போது இயேசுப்பா எனக்கு ஒரு ட்ரீம் காமிச்சாங்க. எப்படின்னா, அங்கெல்லாம் கேரளாவில் மூணாரில் ராஜமலைன்னு ஒரு எஸ்டேட்டு, அங்கே தான் அப்பா அம்மா இருந்தாங்க. அப்போது அங்கே தான் நானும் இருந்தேன், அங்கே தான் நான் பிறந்ததே. அப்போ அப்பா ஒரு கோட்டு போட்டு ஒரு தொப்பி வச்சு வேலைக்கு போவாங்க. அவங்க இந்த ஃபீல்டு ஆஃபீஸர்லேயே கிரேட் 1, 2 அது மாதிரிலாம் இருக்குது. அதில் ஃபீல்டு ஆஃபீஸராக இருந்தாங்க. அப்போ எனக்கு ட்ரீமில் அவங்க என்னை பார்க்க வருவாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் பார்க்க வருவாங்க, மறுபடியும் பார்த்தா கோட்டு மட்டும் தான் இருக்கும், அப்பா ஃபேஸ் இருக்காது. மறுபடி வருவாங்க, சந்தோஷமாக இருப்பேன், மறுபடியும் போயிடுவாங்க. இப்படியே பல முறை சைல்டுஹுட் ட்ராமான்னு சொல்லலாம் அது அந்த ட்ரீம் எனக்கு. ஏன்னா அம்மா அப்பா பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்றது எனக்கு அந்த ட்ரீமில் ஃபுல்லாக அப்படியே தெரிஞ்சுது. எப்போ இந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த ராஜமலைன்ற எஸ்டேட்டில் நான் படிக்கிறப்போ ஒரு 3rd 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் உண்டு எஜுகேஷன். அதுக்கப்புறம் கம்பல்சரி கீழே வந்தாகணும். அப்போ அப்பா என்னை 4th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது என்னை பாட்டி வீட்டில் கொண்டு விட்டுட்டாங்க, தூத்துக்குடியில். அப்போ ஃபுல்லாக வருவாங்க, 2 மாதத்துக்கு ஒருக்கா, 1 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி வருவாங்க. விட்டுட்டு போகும்போது அந்த பெயின், அந்த ட்ராமா பயங்கரமாக இருக்கும் எனக்கு. பாட்டி நல்லா பார்த்துக்குவாங்க, இருந்தாலும் அம்மா அப்பாவை நினச்சி நான் ரொம்ப ஏங்கியிருக்கிறேன். அந்த ட்ரீம் அப்படியே ஃபுல்ஃபில் ஆச்சு. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் கூட நான் அப்பா அம்மா கூட அவ்வளோவா இருந்ததில்லை. ஏதாவது ஒரு 1 மந்த்து 15 டேஸ் இப்படி ஹாலிடேஸ் இருக்கும்போது தான் நான் அம்மா அப்பா கூட இருந்திருக்கிறேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீமு. ஏசப்பா எனக்கு அதை காமிச்சு அதை அப்படியே நிறைவேற்றினாங்க. அது ஒரு ட்ரீம் அப்படியே நிறைவேறிச்சு. அடுத்து ஒரு ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கும்போது சைல்டுஹுட்டாக இருக்கும்போதே தான் நான் எனக்கு போகிற 4-5 இயர்ஸ் கூட அந்த மாதிரி தான், பிலோ 8 இயர்ஸ் அப்போ எனக்கு ஒரு ட்ரீம் வருது. அப்போ அந்த மவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஒரு ஆஃபீஸர் வீடு, அதுக்கப்புறம் கணக்கு புள்ள 1ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 2 அப்படி தான் இருப்பாங்க. அப்பா அப்போ ஃபஸ்ட்டு கிரேடில் தான் இருந்தாங்க. அந்த மவுண்டெயினுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு வே இருக்கும். அதில் ஃபீல்டு ஆஃபீஸரோட அந்த ரைட்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஹையஸ்ட் போஸ்ட்டு, அந்த வீடு இருக்கும். அப்போ எனக்கு ட்ரீமில் ஒரு நாளைக்கு நான் நான் பார்க்கும்போது எங்களோட வீட்டோட திங்ஸ் எல்லாமே இந்த ராஜமலையில் அந்த வீட்டில் இருக்கிற எங்களோட திங்ஸ் எல்லாருமே சர்வன்ட்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டுக்கு, அந்த ரைட்ரு வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. பார்த்திங்கன்னா, நாங்கள் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நயமக்காடு அப்படின்னு ஒரு எஸ்டேட்டுக்கு வந்தோம். அப்படி நிறைய எஸ்டேட்லலாம் இருந்துகிட்ருந்தோம். கடைசியாக பார்த்திங்கன்னா, நிறைய எஸ்டேட்டுக்கெல்லாம் போய் முடித்ததுக்கப்புறம் 4-5 எஸ்டேட்டுக்கெல்லாம் போய் முடித்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு மறுபடியும் அதே மாதிரி ராஜமலைக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆனால் பட் ப்ரொமோஷனில் ரைட்ரு போஸ்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ நான் கேள்வி தான் படுறேன். அன்றைக்கி நான் நாமக்கல்லில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
சரின்னு சொல்லிவிட்டு அங்கே எனக்கு கொஞ்சம் வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்டேட்டுக்கே போயிடலாம், வேற பார்த்துக்கலாம் ஒர்க் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அன்னைக்கு வெக்கேட் ஆகி நான் வீட்டுக்கு வர நாள் கரெக்டாக நான் போய் மத்தியானம் ஒரு மணி 2 மணி அந்த மாதிரி போய் ராஜமலையில் இறங்குறேன். அவங்களும் எங்கள் அம்மா அப்பாவும் திங்ஸ் எல்லாம் வந்து வேறு எஸ்டேட்டில் இருந்துட்டு கல்லார்னு நினைக்கிறேன் அந்த எஸ்டேட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் இங்கே ராஜமலைக்கே அந்த ப்ரொமோஷனில் ரைட்டராகி வந்துட்டுருக்குறாங்க. நான் பார்க்கும்போது கரெக்டாக நான் எப்படி எங்களோட திங்ஸ் எல்லாம் சர்வன்ட்ஸ் வந்து மேலே கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தனோ அதே மாதிரி ஃபுல்ஃபில் ஆச்சு. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏசப்பா வந்துட்டு எவ்வளோ ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு ட்ரீம்ஸ் காமிச்சு அது ஃபுல்ஃபில்லும் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படி என்னோடய லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்து ஏசப்பா வந்து தரிசனத்தினாலையும் சொப்பனத்தினாலையும் எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இப்போ நான் எதுக்காக இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒன்ஸ் நம்ம வந்து ஏசப்பாக்கு நம்மளோட இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க நம்மளோட இடைப்படுறாங்க, காரியங்களெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள ஓன் பண்ணுறோமோ அவங்களும் நம்மளை அவ்வளோ தூரத்துக்கு ஓன் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம லைஃப்பில் ஏதாவது அவங்க செய்ய போகிறாங்க, காடோட பிளான் இருக்குது, அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு முதலையே ரிவீல் பண்ணி காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ஒரு அமேசிங்கான விஷயம். எனக்கு ஏசப்பா வந்து சின்ன வயசுலேருந்து என்னை எப்படியெல்லாம் கேர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு எப்படியெல்லாம் என்னோடு கூட காரியங்களை வெளிப்படுத்தி அதன்படி நடத்துகிறாங்க அப்படிலாம் நினச்சி பார்க்கும்போது ஏசப்பாவோட அன்பை நினச்சி நான் வந்து அதுக்கு பாத்திரனா நான் சின்ன பிள்ளையாக இருந்தேனே, அவ்வளோலாம் எனக்கு ஏசப்பாவை தெரியாதே, ஆனாலும் என்னோட இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அன்பை நினச்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஏசப்பா கூட க்ளோஸ் வாக் பண்ணுங்கள், அவரோட பேசிகிட்டே இருங்க. இன்னும் நிறையா ட்ரீம்ஸ்லாம் எனக்கு ஏசப்பா வந்து ஃபுல்ஃபில் ஆக்கியிருக்கிறாங்க. ட்ரீம்ஸில் நிறைய வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமான வரும் நாட்களில் அதை நான் அதிலையும் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.